ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் லைக்ஸ் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க. 100 வியூஸ் போனாலும் 10-12 லைக்ஸ் தான் வருது. அது என்ன காரணம்னே தெரியல. இந்த லைக்ஸ் பட்டன் அமுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்படி கையை எடுத்து இப்படி அந்த பட்டன் அமுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன் இப்படி லைக்ஸ் பட்டன் அமுக்காமையே பார்க்குறீங்க? உங்களுக்காக தானே நாங்கள் சீரியல் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறம் அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு லைக்ஸ் பட்டன் அமைக்கி ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? பண்ணுங்கப்பா ப்ளீஸ். சரியா? ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது? ஏன் கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. இது கிறுக்குத்தனமாக இருக்குது. இந்த சீரியல் ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்குது, ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அவன் என்னடானா சவால் விட்டுட்டு போகிறான். யார்? மித்ரா கிட்ட சரவணன் வந்து இந்த கோயிலை விட்டு போகும்போது பாரதி, ஆதி, அப்புறம் அவங்க குழந்த, குட்டி, புள்ள, பாட்டி, தாத்தே, முப்பாட்டன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் இந்த கோயிலை விட்டு போவாங்கிறான். அவன் மித்ரா என்ன சொல்கிறா? நீ உன்னால் முடிஞ்சதை பண்ணு, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது. இந்த சவால் விடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக ஆதியை வந்து அவங்களோட நான் சேர விட மாட்டேன். ஆதியை நான் என் கூட தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சவால் விட்டுட்டு போகிறான். ஆக மொத்தம் 2 பேர் சவால் விட்டு ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்சு போச்சு. 2வது சீனில் என்ன நடக்குது? நம்ம சூர்யா அண்ணன் இருக்கார்ல, சூர்யா அண்ணன் வந்து ஒரு வாரமாக நம்மளை கழுத்தை அறுத்துக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அவன் வந்து சரவணன் அனுப்பின ஆள் நம்மளுக்கு நேத்தானே தெரிஞ்சுது. அவன் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார். என்ன அனுப்பியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ரொம்ப நல்லவளாமா. சரியா? இந்த பாரதி ரொம்ப நல்லவளாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்னால் அப்பாவை நடிக்க முடியறதில்லை. அவங்க சொன்ன காரணத்தை பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க ரொம்ப பாவம். அவங்க அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் பாரதி ரொம்ப நல்லவ. அதனால் நான் இவங்களை விட்டு நான் போகிறேன். நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி நடிக்க வந்தேன். அப்புறம் அந்த ப்ரூஃப் எல்லாமே நானாக க்ரியேட் பண்ணது தான், நானாக உருவாக்குனது. சரியா? அதனால் நானே இதை விட்டு நான் விளைவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார். அந்த வீடியோவை பார்த்தோன்னே யார் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, ஆதி பார்க்குறார். அதாவது மெயினான இடத்துலலாம் ஆதி இருக்க மாட்டார். இந்த மாதிரி இடத்துலலாம் ஆதி இருப்பார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர். ஓகே? ஏன்னா நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நேற்று பாரதி இதே வாயால் தான் என்ன சொல்லுவா? ஆதி தாண்டா என் புருஷன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த இடத்துல ஆதி சார் எங்கே போனார்? கோயில் மேலே ஏறி பானத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தாரோ? இல்லை மித்ரா கூட உட்காந்து ரகசியமாக நம்ம ஃப்யூச்சர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாரோ? இல்லை சுதாகர் சாரோட உட்காந்து ஃப்யூச்சர் பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரோ? எங்கே போனார்? அந்த அத்தனோண்டு தம்முத்தோண்டு கோயிலில் எத்தனை சீரியல் எங்கெங்கடா கேமரா வச்சு சீன் எடுப்பீங்க நீங்கள்? கோயில் இருக்கிறதே இவ்வளோ தான். அதில் சுற்றி 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 ரவுண்ட் அடிக்கிறாங்கப்பா. சரி, அப்போ கோயில் ஒன்று அவ்வளோ பெரிய கோயிலில் ஒன்றுமே இல்லை, சும்மா செட்டு போட்டு எடுத்துருக்காங்க. அங்கே இது சுற்றி சுற்றி எடுப்பாங்களாமாப்பா. சரியா? இந்த அம்மனி மட்டும் ஆதி தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆதி இருக்க மாட்டார். சரியா? ஆனால் சூர்யா வந்து நான் வந்து பாதிக்கு புருஷனாக நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல வந்தான் பார்த்தீங்களா? அந்த உண்மையை மட்டும் ஆதி கேட்பாராமா அவரோட செல்ஃபோனை பார்த்து. யார்? பாதியோட செல்ஃபோனை. ஸோ சாமி, பார்க்குறவங்க எல்லாத்தையும் முட்டாளாக்குறீங்கடா. சரியா? ரொம்ப முட்டாளாக்குறீங்க. இதை கூட நாங்கள் நோட் பண்ண மாட்டோம். அப்புறம் என்ன நடக்குது? இந்த மாதிரி சொன்னோடனே இது இப்படிலாம் நடக்குமா? இப்படி வந்து ஒருத்தர் இது பண்ணுவானா? பாரதி எவ்வளவோ சொன்னாங்க, அவன் என் புருஷன் இல்லைன்னு சொன்னாங்க. யாருமே நம்ம நம்பலை. உடனே மீனாவும் இந்த சைடு இந்த பாட்டியும், பாரதி சாரி பாரதி, நீ எவ்வளோ தூரம் சொன்ன, நாங்கள் தான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் வாங்கிட்டு விடு, இதெல்லாம் இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லு. உடனே ஏன்னா நான் மரகதத்தை உண்மையை கேட்காம இருக்கானே ஆதின்னு பார்த்தேன். கடைசியில் கேட்டான், நீங்கள் கூட அவனை புள்ளேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மரகதம்மா சரவணனையும் இங்கிட்டு ஐயோ நம்ம மாமியாரை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பாரதிக்கு ஒரே புன்னகை. சரியா? 32 பிள்ளைங்க தெரிகிற மாதிரி ஹின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. இங்கிட்ட நம்ம மாமியார் மாட்டிக்கிட்டா. வேணும், நல்லா வேணும் ஆதி, நல்லா வச்சு செய்யுங்க என் மாமியாரை, சரியா அப்படின்ற மாதிரி ஹீன்னு இழிச்சிட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த அம்மா அந்தர் பெல்ட்டி அடிச்சிச்சு பாருங்கள் ஒரு அம்மா. சரியா? அந்த மரகதம்மா வந்து சூப்பரான ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சிச்சு. செமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இடத்துல. மரகதம்மாவோட ஆக்டிங் வந்து செமையாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா, சரி விடுறா மச்சா,
ஒரு நாள் இது பண்ணிக்கலாம் விடு, கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பாரதி வந்து சாரி பாரதி, அந்த பாரதி இந்த பாரதி அப்படின்னு எல்லாரும் என்னென்னமோ வேலைத்தனம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் மட்டும் ஆதிக்கிட்ட போய் உண்மையவே சொல்ல மாட்டோம். சரியா? வாயில் இவ்வளோ பெரிய சோத்துருண்டையை வச்சு அடைச்ச மாதிரி இப்படியே தான் இருப்போம். மற்றபடி நீங்கள்லாம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். நான் மட்டும் இடித்து வச்ச பிள்ளையாராட்டம் என் பிள்ளைகளோட நான் உட்காந்துக்கிறேன். நீங்கள் மட்டும் எல்லாம் சேர்ந்து என் புருஷனை என் கூட சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு ஒரு ஜடம் வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா சீரியலில். பாரதின்ற ஒரு கூமுட்டை வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, கூமுட்டை. அது சரியான ஒரு கூமுட்டை. சரியா? நீங்கள்லாம் என்னமோ ஸ்டெப் எடுங்கப்பா, என் புருஷனை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் மலையை கட்டி கூட இழுங்க. சரியா? ஆற்றுல இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சு கூட தீத்துருங்க. ஆனால் நான் மட்டும் வாயை திறக்க மாட்டேன். சரியா? ஆதிக்கிட்ட போய் நான் தாண்டா உன் பொண்டாட்டி, நீ தாண்டா என் புருஷன், நீ தாண்டா என் பிள்ளைகளுக்கு நொப்பேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கார் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். சரியா? இத்து போனவ மூஞ்சியும் போய் அரையிலாமல் தான் இருக்குது. அப்புறம் வேற என்ன? அப்புறம் கருப்பு வேஷம் கட்டி ஆடுறாங்களாமா. என்னடா இன்னுமே இந்த சீனை கொண்டு வரலையே நினச்சேன். ஏன்னா வீராலேயே அதே மாதிரியே மாறன் வந்து கருப்பு வேஷம் போட்டு ஆடினானா, இனி அதுக்கப்புறம் வாரிசு சீரியலாக ஏதோ ஒரு சீரியலில் கருப்பு வேஷம் போட்டு ஆடினீங்க. ஆக்சுவலாக கருப்ப சாமி அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் விளையாட்ட சாமி ஆகிப்போச்சு. அதெல்லாம் எவ்வளோ துடியான சாமின்னு நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து கருப்பு சாமியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சாமி அப்பா, கருப்பு என்னது நான் தான். இந்த சீனை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கருப்பை வேஷம் கட்டி ஆடுறதுக்கு நான் ரெடி, நான் சரவணா நாம் 2 பேரும் சேர்ந்து ஆடலாண்டா அப்படின்னோடனே மித்ரா அங்கேருந்து நீங்கள் அதெல்லாம் செய்யப்படாது, நீ அதெல்லாம் சொல்கிற, நீ அதெல்லாம் செய்யப்படாது, நீ என்னோட லவ்வர், நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், நீ எதுக்கு அதெல்லாம் செய்கிற, நீ அதெல்லாம் செய்யப்படாது. சரியா? அப்படின்னோடனே நான் அப்படி தாண்டி செய்வேன், உன் வேலையை என்னமோ பார்த்துட்டு போடி. ஏன்னா நான் வந்து அந்த பையனுக்கு அப்பாவை நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த சூர்யா பையனும் போயிட்டான். இனி இங்கே வந்து யாருமே நம்ம செய்ய முடியாது, அதனால் நான் தாண்டி செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே சரவணன் இருந்துட்டு உங்களுக்கு என்னங்க இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில சுதாகர் இருந்துட்டு அண்ணே இங்கே பாருண்ணே, நீயாவது ஏதாவது எடுத்து சொல்லுனே அப்படின்னு சொல்லி சுதாகரை சப்போர்ட்டு கூப்பிட்றான் மித்ரா. உன்னை சுதாகர் இருந்துட்டு ஏங்க சரவணா நீங்கள் வேஷம் கட்டி ஆட வேண்டியதானே, செய்ய முடியாதுல்ல, அதே மாதிரி தான் ஆதியும். சரியா? அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, நான் தான் வேஷம் கட்டி ஆடுவேன், கருப்பை வேஷம் கட்டி நான் தான் ஆதித்யா நல்லா ஆகணும் குணமாகணும்னு சொல்லிட்டு கருப்பை வேஷம் கட்டி ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மித்ராவுக்கு மூஞ்சியே செத்து போச்சு. சரியா? சுதாகருக்கும் மித்ராவுக்கும் மூஞ்சியே இல்லை. ஓகே டன். அதுக்கப்புறம் கருப்பசாமி வேஷம் போடுறாங்க எல்லாரும். இப்படியே மைய தடவும் புருவத்தை இப்படி வரையவும் கருப்பசாமி வேஷம் போடுறாங்களாமா. அதோடு முடிச்சிருக்காங்க கேஸ். இனி நாளைக்கு கருப்பசாமி நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், மண்டே தான். நாளைக்கு தான் மண்டே பார்க்கலாமா கருப்பசாமி ஆட்டத்தை. வேறு என்னத்தை இதில் ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க நீ? ரொம்ப என்ன சொல்கிறது, இனி இந்த கருப்பசாமி வேஷம் போட்டு ஆடி அப்படியாவது இவனுக்கு ஞாபகம் வருமானு பார்த்தா அதுவும் வராதான் இருக்குது. வந்தால் சந்தோஷந்தான். சரியா? வரலைன்னா உண்மையிலே இந்த சீரியல் பார்க்குறதையே விட்டுருவாங்க மக்கள். சரியா? ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சீரியல் ரிவ்யூ பண்ணி எனக்கே வாயெல்லாம் வலிக்கு. ஸோ மற்ற சீரியலை பொறுத்தளவு கார்த்திகை தீபம் இன்னும் சிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கார் கார்த்தி. எப்போ தாண்டா கண்டுபிடிப்பீங்க? இந்த வாரம் ஃபுல்லாக கண்டுபிடிப்பீங்களாட்டு இருக்குது. ஏன்னா ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 2 நாளில் 3 நாளில் முடிக்க பாருங்கடா. வாரம் ஃபுல்லாக ஒரு பிரச்சனையை, திங்கக்கிழமை ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க கேஸ். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அந்த வார ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க எல்லா சீரியல்லையுமே தான். அப்புறம் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க தெரியுமா? சனிக்கிழமை நைட்டு வைக்கிறாங்க. எப்போ சேலை காணா போச்சு? போன திங்கக்கிழமை காணா போச்சு சேலை. இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. அப்புறம் அந்த இன்னொருத்தன் இன்னும் ஆனால் சிலையை கண்டுபிடிச்ச ஒரு பாடு இல்லை கார்த்திகை தீபத்தில். முடியல. அப்புறம் வேற என்ன சீரியல்? அயலி சீரியலும் கோயிலில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேற என்ன சீரியல்? சந்தியாராகம் நான் பார்க்குறதே விட்டுட்டேன். அது வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த நாடகம், நல்லாவே இல்லை. அப்புறம் அண்ணா சீரியல் மறுபடியும் டூர் போகிறாங்களாம்மா எல்லாரும். ஐயோ, இப்போ தான் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். மறுபடியும் மகாபலிபுரம் டூர் போகிறாங்களாம்மா. சரி, டூர் போகிறீங்க சரி, அதை போய் சவுந்தரபாடி வீட்டில் போய் சொல்லாட்டி தான் என்ன இந்த பரணி அக்கா, ஏன்க்கா கூமுட்டாக்கா,
எப்படி இதயம் சீரியலில் பாரதி ஒரு கூமுட்டை, அதே மாதிரி அண்ணா சீரியலில் பரணி ஒரு கூமுட்டை. சரியா? எந்த இடத்துல எந்த விஷயத்த பேசணும், யார் முன்னாடி பேசணும் அப்படிங்கிற ஒரு இங்கீதம் கூட தெரியாத ஒரு டாக்டர். சரியா? பரணின்ற ஒரு டாக்டர் இருக்குல்ல, அது போய் ஒரு கூமூட்டத்தனமாக அவங்க அப்பா முன்னாடியே நாங்களாம் ஃபேமிலி டூர் போகிறோம், மகாபலிபுரம், சிவபாலா நீயும் வந்துரு நம்ம சரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா கூமுட்டை. நீ அவன் சும்மா இருப்பானா? நீ அவன் ஏதாவது வேலைத்தனம் பண்ணுவான். அப்புறம் அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம சொன்முகம் வருவார். சொன்முகம் இதே பொழப்புத்தனம் தான் அந்த அண்ணா சீரியலில். அப்புறம் வேறு என்ன சீரியல்? அண்ணாமலை குடும்பம்னு ஒரு ஆடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, எந்த சீரியல் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மத்தியானம் போடுற சீரியல் வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. சிபி வந்து இப்போ தான் உணர்றாப்புல தமிழ் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து இப்போ தான் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. சீக்கிரமாக வெளியே வந்து தமிழ் கற்று தாலியை கட்டியிருப்பா. அப்புறம் வீரா மாறன் போயிட்டாங்களாட்டிருக்கு வீரா சீரியலுக்கு. அடுத்து நம்ம கெட்டி மேளத்துலேருந்து வெற்றி சார் வந்திருக்காரு. யாரை? இந்த சிபியையும் தமிழையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆமாம் கைஸ், நீங்கள் வாரிசு சீரியலில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்களா? நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ இருக்கார்ல சிபி, அவரும் இந்த ஹீரோயின் மேடம் இருக்காங்களே தமிழ், இவங்க 2 பேரும் ஒரே கலர்லேயே ட்ரெஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஒருவேளை உண்மையான லவர்ஸாக இருப்பாங்களோ தெரியலப்பா. நீங்கள் எல்லாம் கவனித்து பாருங்களேன், சிபி என்ன கலர் ட்ரெஸ் போடுறானோ அதே கலரில் தமிழ் ட்ரெஸ் போட்டிருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்கள் சரியா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? மனசெல்லாம். என்னையா நந்தினிக்கு கண்ணு தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பூக்காரி அடித்து பத்தாமல் விட மாட்டாங்களாட்டிருக்கு. அதை பத்துனா எப்படி வீரா சீரியலில் விஜய் அடித்து பத்துனா தான் நாடகம் நல்லா இருக்குமோ, மனசெல்லாமல் இந்த பூக்காரி அடித்து பத்துனீங்கனாலே நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? அதாவது குடும்பமாக வச்சு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர்ற மாதிரியோ, இல்லை புருஷ பொண்டாட்டிக்குள்ளே ஏதாவது சின்ன அந்த மாதிரி நாடகம் எடுத்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் 3ஆவது மனுஷியை கொண்டு வந்து வில்லியாக கொண்டு வந்து திணிக்கிறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. சரியா? அது மட்டும் இல்லை பாருங்க, அவங்க அண்ணன் தம்பி 2 பேர். சரியா? யார்? மனசெல்லாம்ல அன்னைங்காரன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லி இந்த பூக்காரி வந்து அவனை பழி வாங்கிட்டு இருக்கிறா. ஆனால் உண்மையிலேயே பூக்காரிக்கு கெடுதல் செஞ்சவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தொம்பிக்காரன் தான். அவன் தொம்பிக்காரன் தான் அந்த பூக்காரியோட அம்மாவை ஏமாற்றிருப்பானாட்டு இருக்குது. அது தெரியாமல் இந்த லூசு குப்பை என்ன பண்ணுது, அவங்க அண்ணங்காரனையே போய் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை உட்காந்து பழி வாங்கிட்டு இருக்கிறாமா. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன். முடியலப்பா, முடியல. அப்புறம் வேறு என்ன எல்லா சீரியல் பேசியாச்சா? வீரா நான் பார்க்குறதே இல்லை. அப்புறம் அந்த ராகவனும் மாறனும் சண்டை போட்டாங்களே கைஸ், அது என்ன நடிப்பா இல்லை உண்மையா? என்ன நான் ப்ரோமோவில் பார்த்தேன், அதுக்கு தான் கேட்டேன். அப்புறம் வேறு என்ன? மாரி சீரியல் முடிஞ்சிருச்சாட்டிருக்குது. கெட்டி மேளம் நான் பார்க்குறதே இல்லை. அப்புறம் அவ்வளோதான். வேறு என்ன? உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த இது பார்த்தேன் கைஸ், தமிழான்னு ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க. அதாவது வேலைக்கு ஆசைப்படுற பெண்கள், வேலைக்கு போகாமல் குடும்பத்தை பார்க்குற பெண்கள்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு போட்டிருந்தாங்க. அதை இப்போ தான் விளம்பரம் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 2-3 விஷயந்தான் கைஸ். என்ன அப்படின்னா, அதாவது பெண்கள் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை அப்படின்னாலே பெண்கள் தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு விஷயம், நம்ம வீட்டு வேலை, நம்ம புருஷன், நம்ம பிள்ளைய, நம்ம வீட்டு வேலை செய்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதையே நான் பெஸ்ட்டு டீச்சராக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு டாக்டராக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு ஆர்கிடெக்டாக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு இன்ஜினியராக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது நர்ஸாக இருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன், இனி வேறு ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். சரியா? அதே இதில் இதையும் சேர்த்துக்கங்களேன், நான் பெஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி பாருங்களேன், அது பிரச்சனை இல்லையே. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இந்த விஷயம் இல்லையே. அது உங்களோட ஐடென்டிட்டி தானே. நீங்களும் ஒரு குடும்பத்தை, ஒரு நல்ல புருஷனையை பார்த்துக்கிட்டு, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு, அதில் நல்லா படிக்க வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்தீங்கன்னா அது ஒரு பெஸ்ட்டு ஒரு இது தானே. அவ்வளோதான். இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசுறதுக்கு என்ன வரப்போகுது? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நல்ல புருஷன், நல்லா வாங்கி கொடுக்குற புருஷனாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பொண்டாட்டி முறையில் வேலைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. வாங்கி தராத புருஷனாக கஞ்ச புருஷன் நிறையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேலைக்கு போகத்தான் ஆகணும். அப்புறம் இதில் என்னத்தை நம்ம பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இதோ ஒரு கண்டென்ட்டு நினச்சி பேசி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கைஸ், ஒன்றே ஒன்று தான் கைஸ், நம்ம மனசு தான் கைஸ். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது பிடிச்சிச்சு அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது, வேலைக்கு போக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா வேலைக்கு போயிட்டே இருக்கலாம்.
புருஷங்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி சில பெண்கள் வேலைக்கு போகிறது உண்டு. புருஷங்காரன் வந்து வேலைக்கு போயுமே நம்ம குடும்பத்தை நடத்த முடியல சரியா அப்படிங்கிறப்ப அதுக்காக வேலைக்கு போகிறது உண்டு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வருமானம் தராமல் குழந்தை குட்டிகளை படிக்க வைக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் பெண்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருந்தால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இதில் எல்லாம் நம்ம என்னத்தை சொல்யூஷன் கண்டுபிடிச்சி என்னத்தை இது பண்ணுறது, அவ்வளோதான். நம்ம விருப்பம்தான். வேலைக்கு போகிறது, வீட்டை பார்த்துக்கிறது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். ஐடென்டிட்டிக்காக நான் வேலைக்கு போகிறேன், மற்றவங்க வந்து நம்மளை கௌரவமாக பேசணுன்றதுக்காக நான் வேலைக்கு போகிறேன். ஒரு அம்மா சொல்லுது, பாத்திரம் கழுவுறது, வீடை கூட்டுறது, வேலை கூட்டுறது இதெல்லாம் வந்து பெண்கள் தான் செய்யணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் நடந்தது. இதில் என்ன இருக்குது கேஸ்? உங்கள் வீட்டை நீங்கள் கூட்டுறீங்க, அடுத்த வீட்டையாக போய் கூட்ட போகிறீங்க. உங்கள் புருஷன்கிட்ட துணிமணிகளை துவைச்சி போடுறீங்க, இதில் என்ன இருக்குது? உங்கள் குழந்தைங்க சட்டைகளை துவைச்சி போடுறீங்க, இதில் என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம மனசு தான் காரணம். நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அது இஷ்டமான வேலை, கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அது கஷ்டமான வேலை, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கைஸ், வேறு என்ன? உங்களோட இந்த சிங்கிள் பசங்கன்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டுருக்காங்க பாருங்க. அது என்ன திடீர்னு என்னமோ மலை மேலே ஏறுறாங்க, கயிறை கட்டி தொங்குறாங்க, என்னமோ கம்பிக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டுருக்குறாங்க. இதனால் வரைக்கும் ஒரு செட்டுக்குள்ளே வச்சு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ செட்டை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம தேவதைகளுக்கு வந்து மாலையை வந்து தேவதைகளுக்கு அதுக்கெல்லாம் தேவதை இல்லாமா, இந்த தேவதைகளுக்கு வந்து இவங்க வந்து முள்ளுக்குள்ளே அந்த கம்பிக்குள்ளெல்லாம் பூந்து கம்பி மேலெல்லாம் ஏறி கொண்டு வந்து அந்த மாலை எடுத்து இந்த அம்மணி கழுத்து போடணுமாம்மா. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்கிறீங்களா? இப்படியெல்லாம் செஞ்சு இந்த தேவதைகளை கவர் பண்ணி நீங்கள் என்ன உண்மையிலே கல்யாணம் பண்ண போகிறீங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு கேள்வி பதில் சொல்லுங்கப்பா. சரியா? உண்மையிலே அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு நடக்குது, என்ன மோட்டிவுக்காக நடக்குது, இல்லை உண்மையிலேயே இந்த பசங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, இல்லை என்னன்னு எங்களுக்கு புரியல. இல்லை பெஸ்ட்டு ஜோடியை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களா, என்ன கண்டென்ட்டுக்காக இந்த சிங்கிள் பசங்கன்ற டைட்டிலை வச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். சரியா? ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகே கைஸ், வேறு என்ன? அவ்வளோதான். வீடியோ இன்றைக்கி மாதிரி நேற்று மாதிரி இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. நானும் எவ்வளோதான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சாலும் முடிக்க முடியல. ஓகேவா? பை. மண்டே பார்க்கலாம்.